ஒரு சமூகம் முன்னேறணும்னா அதுக்கு கல்விதான் அடிப்படை. அதனாலதான் பல்வேறு திட்டங்கள் மூலமா கல்வியில கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். கல்வின்றது உண்மையாக அடிப்படை உண்மைதான். அதுதான் அம்பேத்கர் சொன்னார். கல்வி ஒன்றே சமூகத்தை திருத்தும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்பதுதான் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ஒரு மகத்தான ஒரு கோட்பாடு. இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கல்வியை தான் முதன்மையாக வைத்தார். அந்த கல்வியை இந்த திமுக இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறது. அன்பில் மகேஷ் அவர்கள் பண்ணாத திருட்டு கிடையாது. சென்னை மாநகரத்தினுடைய முதல் மேயர் யாரு? மு.க. ஸ்டாலின். மாநகர தந்தை என்று அழைத்தார்கள். இரண்டாவது மாநகர தந்தை மா சுப்பிரமணியன், அவரையும் மாநகர தந்தை என்று சொல்லி அழைத்தார்கள். மூன்றாவது மேயர் யார் என்று சொல்லி தெரியவில்லை. இந்த தங்கச்சி மேயர் பிரியா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். இவருக்கு பதிலாக இன்னொரு ஜாதியினர் மேயராக இருந்திருந்தார். என்ன அழைத்திருப்பாங்க? மாநகர தாய் என்று சொல்லி அழைத்திருப்பார்கள். ஒரு பரஜாதியை சேர்ந்த, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த, ஒரு தலித்தை சேர்ந்த தங்கச்சி மேயர் அவர்களை இன்றைக்கு திமுகவும் திமுக கூட்டணி இருக்கிற திராணியற்ற திருமாவும், அதாவது மாநகரத்தினுடைய புரட்சி தாய் என்று சொல்லி அழைக்க முடியுமா? முடியாது. ஏன்? இதே வேற ஜாதி, அது பாமகவாக இருக்கட்டும், இல்லை முதலியாராக இருக்கட்டும், எந்த ஜாதியினுடைய பெண்மணியாக வந்து என்ன பண்ணியிருப்ப? மாநகரத்தினுடைய மேயராய் வந்திருக்கின்ற தாய் என்று சொல்லி இருப்பார்கள். இவர்கள் செய்வதெல்லாம் சமூக நீதியா? பாருங்க. அந்த வகையில் இன்றைக்கு கல்வியானது மிகப்பெரிய வகையில் சீர்கட்டு கொண்டு இருக்கிறது. கல்வி எங்கே இருக்கிறது? தன்னுடைய அமைச்சருடைய பிள்ளைகள் கல்வியிலே சிரம் தாழ்ந்து இருக்கிறார்கள், மேன்மையாக இருக்கிறார்கள். எங்களை ஏமாத்திரியா? எந்த ஸ்கூல்லையும் அப்பளம் போடுறான்? கல்வி என்ற வார்த்தைக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்க, சொல்கிறேன். எந்த ஸ்கூலில் அப்பளம் போடுறான்? அப்பளம் சாப்பிட்டா மாதிரி நீங்கள் வந்து சமூக ஊடகத்தில் காமிக்கிறீங்க. எந்த ஸ்கூலில் பொரியல் போடுறான்? அந்த சாம்பாரில் புழு மெந்துங்குது. ஒரு குழந்தை வந்து சொல்லுது, இன்றைக்கி ஒரு நாள் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், நாளைக்கு போய் பார்க்கணும், புழு மெந்துங்குது. எத்தனையோ கல்வி தரத்தில் இருக்கின்ற அன்பில் பொய்யாமொழி மகேஷுடைய சொந்த தொகுதியிலேயே வந்து புளியாமரத்து அடியில் ஸ்கூல் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவலங்களெல்லாம் விட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கரப்ஷன். இன்றைக்கு அன்பில் பொய்யாமொழி அவருக்கு நாங்கள் தெரியும், தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சருக்கு என்ன தெரியும்? அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்தவர். இன்றைக்கும் அவர் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக தான் இருக்கிறாரு. அதாவது கல்வி பற்றி தெரியாதவனுக்கு கல்வித்துறை அமைச்சர், மருத்துவமே தெரியாதவனுக்கு மருத்துவத்துறை அமைச்சர். இப்படித்தான் இந்த அமைச்சர்களுடைய தமிழகத்தினுடைய கேட்லாக்கே இருக்குது. ஆக தமிழக மக்கள் தலையை பிச்சு கொண்டு இருக்கிறாங்க. 2026 எப்படா இந்த எலெக்ஷன் தேதி அறிவிப்பாங்க, எப்படா இந்த ஆட்சி மாற்றம் வரன்னு சொல்லி கூட பார்த்து படிக்க தெரியாத உங்களுக்கு ஸ்பெல்லிங்கை என்ன பண்ணணும்? பார்த்து கரெக்டாக படிக்கணும். உதயநிதி ஸ்டாலினும் தடுமாறுறாரு, ஐயா முதலமைச்சரும் தடுமாறுறாரு, அமைச்சராக இருக்கின்ற அத்தனை பேரும் முதல்ல படித்து பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.